நாருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் ஸ்டாப் பண்ணது எப்படி இருக்கு? இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். ஹேலாட்டுக்கு ஃபேம் ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி ஆயில் எகெயின் நாருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங் வந்து பிரேக் விட போகிறாங்கன்னு. ஸோ எக்கச்சக்கமான பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அவங்க வந்து வியூஸுக்காக சொல்கிறாங்களோ தான் நினச்சேன். நான் எதுவும் டவுட்டில் வந்து நைட், அதாவது மண்டே நைட் வந்து இப்போ நாருட்டோ ஷிப்புடன் போடுவாங்க, டைம் இருக்கா, அந்த டைமுக்கு போய் பார்த்தேன். நான் அன்றைக்கி பார்த்தா நாருட்டோ ஷிப்புடன் போடலை. அதுக்கு பதிலாக வேறொரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அதை நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நாருட்டோ ஷிப்புடனுக்கு வந்து எகெயின் பிரேக் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி டெலிகிராம்லேயும் சரி ஒரு சிலர் வந்து ஏன் ப்ரோ அப்லோட் பண்ணுவாங்களா இல்லையா, இன்றைக்கி மட்டும்தான் நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பிரேக் விடுவாங்கன்னு தெரியும், அதாவது வந்து எகெயின் ஒரு பிரேக் விடுவாங்கன்னு தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரமாக விடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பெயினார்க்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா, பெயினார்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரேக் விட்டுருப்பானுங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் வர போகிற எக்கச்சக்கமான எபிசோட் ஃபில்லர்ஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் பிரேக் விட்டு அது பரவாயில்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய நிறைய எபிசோட் வந்து ஃபில்லர்ஸ். அப்படி இருக்கும்போது இப்போ தான் பெயினார்க்கே ஸ்டார்ட் ஆகி 160 எபிசோட் வரைக்கும் வந்துருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் எக்கச்சக்கமான தரமான சம்பவங்கள் இருக்குது. அதாவது வந்து நம்மளுடைய பெயினுடைய டைலாக் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதெல்லாம் ஹைலைட் என்னென்னா அந்த ஸ்பீச் வந்து நல்லா வருமா முக்கியம் வருமானு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த வீக்லேயே தெரிஞ்சுக்கலாம்னா இருந்தேன். பட் அதை கூட தள்ளி போட்டுட்டானுங்க. ஸோ அது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நருட்டோடைய மாசான என்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் மினாட்டோ நருட்டோ மீட் பண்ணக்கூடிய அந்த சீன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈகிலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே எல்லாம் அதை கவர் பண்ணிடலான்னு ஆசையாக தான் இருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் தமிழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ஒரு ஈகிலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்த போது எகெயின் ஒரு பிரேக் விட்டானுங்க. இவனுங்க பிரேக் விடுறது தப்பு இல்லை, ஓகேவா, இவங்க வந்து பிரேக் விடத்தான் வேணும். ஏன்னா ஒரு டப் பண்ணுறலாம் அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது. இவங்க பிரேக் விடத்தான் வேணும். ஸோ பிரேக் விடலாம். அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவா? ஏன்னா ஃபஸ்ட்டு பிரேக் விட்டாங்க 1 மந்த்துக்கு, அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரேக் விட்டானுங்க. அதுலேயே நடுவாக வந்து என்ன நடந்துச்சுன்னா அனிமே பூத் வந்து எபிசோட் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் படி ஒன்று நாளைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா எகெயின் சோனி ஆயில் வந்து நாருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்படி வந்து ரீசெண்ட் டைம்ஸ் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இந்த பிரேக் பிரச்சனையே முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சாய் சுஜித் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். ஆனால் ஒரு தொண்டையில் ஏதோ பிரச்சனைன்னு கூட ரீசெண்ட் டைம்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது உண்மை தான். ஸோ அதே மாதிரி பிரச்சனை இப்போயும் வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் வந்து நம்ம மாறுறதை பார்த்துக்கலாம். குறிப்பாக வந்து ஜிரையாவோட வாய்ஸ் வந்து அடிக்கடி வேற ஆக்கள் பேசுவாங்க. அதே மாதிரி நருட்டோட சைல்டு வாய்ஸ் வேற ஆக்கள் பேசுவாங்க. அப்படி எக்கச்சக்கமான இது வந்து உள்டாவாக வந்து சில நாட்களாக வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து டப்பிங் பண்ணக்கூடியவங்களுக்கு அது பிரச்சனை, அவங்களால வந்து டப்பிங் பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஸோ இதனாலே வந்து இப்படி ஒரு சில நாட்களாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் ரீசெண்டாக டோபியோட வாய்ஸ் கூட வேற ஒருத்தவங்க தான் பேசுனாங்க ஒரு பர்டிகுலர் சீனுக்கு. ஸோ இப்படி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய ஒர்க்கை முடிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ரீசனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி ஒரு சில ரீசன்ஸ் காரணமாக தான் தள்ளி போட்டிருக்காங்க. தவிர்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க இனிமேல் வராது, இதோட முடிச்சு விட்டாங்க போங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, கண்டிப்பாக வரும். மேபி மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் பிரேக் எடுத்துக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக முடியுமா அவ்வளோ சீக்கிரமாக நாருட்டோ ஷிப்புடன் தமிழ் எகெயின் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதை விட்டுட்டு நிறைய பேர் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாருட்டோ ஷிப்புடன் இதோட முடிஞ்சு இனிமேல் வராது, ஸோ அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போகலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதை நம்பாதீங்க யாரும். ஏன்னா வந்து எகெயின் வந்து பிரேக் விட்டாலும் எகெயின் டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் வந்து நாருட்டோ ஷிப்புடன் வந்து சோனியாக்கி மிகப்பெரிய ப்ராஃபிட்டை தந்த ஒரு டிவி ஷோ. ஸோ அதை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, என்னால் எதுவும் சொல்ல முடியாது, காத்திருப்போம். பட் ஒன்று தான், நாருட்டோ ஷிப்புடன்லாம் தமிழில் பார்க்குறவங்க மைண்ட் வாஷ் எப்படி தெரியுமா இருக்கும், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். ஸோ இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. ஸோ யாராச்சும் நாருட்டோ ஷிப்புடன் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக அது குட்டி பிரேக் தான். ஆல்ரெடி வந்து நானே 2 வீடியோ போட்டிருப்பேன் 2 வாட்டி பிரேக் விட்டதுக்கு. ஸோ அதே மாதிரி இது ஒரு 3வது பிரேக் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமே பூத்துலேயும் நடுவில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் கூட 2வது பிரேக் டைமில் வந்து அனிமே பூத்லாம் வந்து நடுவில் எபிசோட் வந்து போட்டாங்க. ஸோ வந்து அதே மாதிரி இதில் இந்த டைமில் வந்து திஸ் டைம் கூட அனிமே பூத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லையா உங்களுக்கு
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அனிமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கிரன்ச்சிரோல் ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் தமிழ் டப்ட் அனிமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இப்போ டிராகன் பால் கிளாசிக்கு வந்து இப்போ தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கம் அனிமேஸ் தமிழில் இருக்குது. ஸோ இந்த பிரேக் டைமை வந்து நீங்கள் அந்த அனிமேஸ் பார்த்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவராக பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படிப்பட்ட நல்ல இன்ஃபர்மேஷன் நியூஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து ஓவராக பேசாமல் வீடியோ முடிச்சுக்கலாம். டேக்ரி ஐஸ் வரட்டா. ரிஜெக்ஷன் தான் ஒரு மனுஷனை ஸ்ட்ராங் ஆக்கும். தன்னோட கஷ்டங்களை மறந்து எவன் ஒருத்தர் சிரிக்காம இருக்கானோ நிச்சயமா அவன் ஒரு உண்மையான ஆம்பளையா இருக்க மாட்டான். வாழ்க்கையில கஷ்டங்களை ஏத்துக்கிட்ட வாழ கத்துக்கணும். அப்படின்னா உண்மையான ஒரு ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்படியும் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்கு.